அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்னுடைய பேர் முகமது ஃபவாஸ். நான் ஸ்ரீலங்காவில் ஹிஃபிஸ் முடித்தேன். ஸ்ரீலங்காவில் ஹிஃபிஸ் முடித்து இங்கே மௌலை ஓதுக்காக வேண்டி இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவுக்கு வந்து மாஷா அல்லாஹ் நல்லபடியாக ஓதி முடித்தேன். 6 வருஷம் ஓதி முடித்தேன். நான் சனது வாங்கினது கும்பகோணம் அர் ரஹீமி அரபிக் கல்லூரி. அங்கே தான் சனது கழிச்சிச்சு. அதுக்கப்புறம் நோன்பு ரம்ஜான் நோன்பு வந்துச்சு. ரம்ஜான் நோம்புலேருந்து இந்த திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் என்ற பள்ளிவாசலில் இப்போ நான் ரமலான்லேருந்து இமாமத் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த பள்ளிவாசல் நிலைமையை பார்த்து எனக்கு போகிறதுக்கு மனசே கிடையாது. ஏன்னு சொன்னால் இங்கே யாருக்கும் சரியான முறையில் அமல் செய்கிற இந்த முறையில் தொழுவ தெரியாமல் இருக்காங்க. யாருக்குமே இந்த ஓதுறதுக்கு எந்த முறையில் ஓதுறன்னு கூட அவங்களுக்கு தெரியாத நிலைமையில் இருக்காங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம், உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்குது. ஆனால் அந்த பள்ளிவாசல் எப்படின்னு சொன்னால் மெயினாக பள்ளிவாசல் பெருசாக இருக்கணும். நல்ல முறையில் பாத்ரூம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, இமாமுக்கு ரூம் இருக்குது, மாதம் மாஷால்லாம் அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. ஆனால் இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரையில் அதுக்கு நேர் மாற்றமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒழுங்கான முறையில் எனக்கு இந்த பள்ளிவாசலில் சாப்பாடு கிடையாது, சரியான வசதி, குளிக்கிற வெளி தேவைக்குள்ள வசதியும் கிடையாது, தூங்குறது கூட வசதி இல்லை. நைட் தூங்கும் போது இந்த பள்ளிவாசல்ல நைட் பூரா தவக்கலை, பாம்பு இந்த மாதிரி எல்லாம் போகுது. அந்த இதில் வச்சு மாஷல்லா அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கான். அந்த நியத்தில் நான் தூங்கிட்டு இருக்கேன். போகிறதுக்கு மாஷல்லா எனக்கு என்ன ஆர்வம் எப்படின்னு சொன்னா, நான் இந்த பள்ளிவாசல்ல போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எப்படியாச்சும் இந்த பள்ளிவாசல்ல இந்த ஊரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய நியத்து. இது மட்டுமல்ல, பிள்ளைங்க வர்றாங்க, எந்த அளவுக்குண்டா பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் வர்றாங்க. அது போறதுக்கு கூட என்ன மனசு இல்லை. ஏன்னு சொன்னா எல்லா பிள்ளைங்களும் நல்ல முறையில ஓதணும், நல்ல முறையில இல்ம கற்றுக்கொள்ளணும், தீனுடைய பணியை நல்ல முறையில செய்யணும். ஏன்னு சொன்னா எத்தனையோ பள்ளிவாசல்ல இருந்து எனக்கு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் கும்பகோணம் வந்தாங்க. 10,000 தாரேன், 15,000 தாரேன், 8,000 தாரேன்னு சொல்லுறாங்க. காசை தான் காட்டுறாங்க. யாரு கூட சொல்லல இந்த பள்ளிவாசல்ல இருந்து நீங்க ஏதாச்சும் பண்ணுங்களேன்னு கூட யார்கிட்ட வாயிலும் வரல. அது சொல்ல எனக்கு மனசுக்குள்ள அப்படியே வருத்தம் வந்துட்டு இருக்கு. ஏன்டா இவ்வளவு கஷ்டத்துல இந்த பள்ளிவாசல் நாங்க இருக்கோமே, அதுல நீங்க இந்த பள்ளிவாசல்ல இருந்து நல்ல நிலைமையில நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், ஏதாச்சும் உங்களுக்கு நீங்க என்ன தியாகத்தை கொஞ்சம் பொறுமையா இருந்து செய்யுங்கன்னு சொல்லி யாரோட வாழ்க்கையிலும் வரல. என்ன சொல்றாங்க, காசு தந்து இந்த பள்ளிவாசலுக்கு வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்கன்னு சொல்லி காசை காட்டி ஏமாத்துறாங்க. உலகத்துல நிலைமை எப்படின்னு சொன்னா காசு தான். பள்ளிவாசல் ஊராவுக்கு எப்படி போனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆளும் எப்படின்னு சொன்னா காசு இருந்துன்னு சொன்னா போதும், நம்ம நல்லா இருக்கணும். அதுதான் நோக்கம். எப்படி ஏன் நீயத்து அப்படி இல்லை. மாஷால்லா நான் இன்னும் கூட சொல்றேன், அல்லாஹ்வுக்காண்டி நான் இந்த பள்ளிவாசல் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிஞ்ச அளவு உதவிய அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வான். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷரிஃபாபி. எங்க வீட்டுக்காரர் பேர் சலீம். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நாங்க வந்து சமயபுரத்துல இருந்தோம் வாடகைக்கு. இங்க கவர்மெண்ட்ல வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்தோம். வாடகை கொடுக்க முடியாத காரணத்தினால இங்க இடம் காமிச்சு 11 வருஷம் ஆகுதுங்க. நாங்க வந்து 11 வருஷம் ஆகுது. கூரையில தான் இருக்கிறோம். கூலி அண்ணனி கூலி வேலைக்கு தான் எங்க வீட்டுக்காரர் போறாருங்க. சிரமத்துல இருக்கிறோம். 2வது வந்து பள்ளிவாசலுக்கு நாங்க சமயபுரம் தான் தொழுவ போயிட்டு வந்துட்டு இருந்தோம். பஞ்சாயத்துல வந்து நான் இடம் கேட்டோம். நாங்க 25 குடும்பம் முஸ்லீம் இருக்கிறோம். எங்களுக்கு தொழுவ மதரசாவுக்கு இடம் வேணும்னு பஞ்சாயத்துல கேட்கவும் எங்களுக்கு 4 சென்ட் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து சில பேர் பெரியவர்கள் வந்து தில்லைநகர்ல ஒரு டாக்டர் வந்து போர் போட்டு கொடுத்துருக்காரு. இன்னொருத்தர் வந்து கரண்ட் இழுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹஜரத்தை போட்டு ஏதோ எங்களால முடிஞ்சது உதவி செய்து ஹஜரத் ஒன்று போட்டு 5 நேரம் அவர் பாங்க சொல்லி தொழு வைக்கிறாரு. குழந்தைங்களும் ஒரு 10 பிள்ளைங்க மதரசா ஓதுதுங்க. மீதி எந்த அடிப்படையும் இல்ல, ஒன்னும் அடிப்படை யாருக்கும் இல்ல. எல்லாம் அன்னைக்கு அன்னாடும் கூலி வேலை தாங்க செய்துட்டு இருக்கிறாங்க. சுத்தி நாங்க கீத்து அடைச்சி மேல சும்மா சீட்டு தாங்க போட்டு தொழுதுட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வெளியில தாங்க திருச்சிக்கு தாங்க சில பேர் வேலைக்கு போறாங்க கொள்றாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் எங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப நேரம் கிடைக்கிறப்ப அதான் போய் தொழுவுறாங்க கொள்றாங்க. இங்க அடிப்படை வசதி தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க. ரோடு போக்குவரத்து ரோடும் கொஞ்சம் ரோடு சரியில்லை. எங்களுக்கு 25 குடும்பம் இருக்கிறாங்க. 25 குடும்பத்துக்கு 6 பேர் 7 பேர் 5 பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு. எல்லாருடைய நிலைமைகள் எப்படி? எல்லாம் கூலி வேலை தாங்க. எல்லாம் யாரும் சம்பளக்காரங்களும் எல்லாம் கூலிக்கு பெயிண்ட் அடிக்க போறாங்க, கொத்து வேலைக்கு போறாங்க, டைலருக்கு எல்லாம் திருச்சி சமயபுரம்
இந்த மாதிரி வசதியெல்லாம் எப்படி பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறீங்க? படிக்கிறதுங்க 1ஆவதுல இருந்து 5ஆவது விட்டும் கல்பாளையம் இருந்து 1.5 கிலோமீட்டர் குழந்தைங்க போகுதுங்க. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்குது, 10வது மட்டும் இருக்குதுங்க. 6வது வகுப்புல இருந்து 10வது வகுப்பு வரைக்கும் இருக்குதுங்க. யாரு இங்க காலேஜ் படிக்கிறாங்களா இல்ல 10வது நிப்பாட்டிடுறாங்களா? காலேஜ் இல்லைங்க, அந்த இது பிள்ளை வெளியில அனுப்பலிங்க, பொம்பளை பிள்ளைங்கள. ஆம்பளை பிள்ளைகள் இல்ல எல்லாம் 10வது, எங்க பசங்களும் 2 பேரும் 10வது மட்டும் தாங்க படிச்சாங்க. அது வேலைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. என்ன வேலைக்கு? ஒருத்தன் சென்ட்ரிங் வேலைக்கு செய்யறான், ஒருத்தன் பிட்டர் வேலைக்கு போறான். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அமினா பேகம். என் வீட்டுக்கார பேர் ஷாஜகான். எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது 26 வயசு இருக்கும். இப்போ அவங்க இறந்து போய் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் இப்போ 13 வருஷம் ஆகுது. நாங்கள் தனியாக நானும் எங்கள் அம்மாவும் தான் இருக்கோம். அம்மாவுக்கு 1000 ரூபா முதியோர் பணம் வாங்குறாங்க. நாங்கள் தோட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம். அதை வச்சு எங்கள் வருமானம் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு. எங்களுக்கு பள்ளியாசலுங்கிறது ஒரு இது இல்லாமல் இருக்குது. நாங்கள் தொழுவுறதுக்கு எந்த இதுவுமே ஜமாத்து வந்து இன்னும் சரியா எங்களுக்கு அடிப்படை எதுவும் செஞ்சு தரல. இங்கே நாங்கள் இருக்கிறது பக்கத்தில் வந்து இந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால சில தொல்லைகளும் எங்களுக்கு ஏற்படுது. அதனால எங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு இது இல்லாமல் இருக்குது. இங்கே வெளிப்படையாக சொல்ல போனால் எங்களுக்கு தொழுவைக்கு ஒரு நல்ல இடம் இன்னும் வசதி கிடையாது. இன்னும் தண்ணி வசதியும் அவ்வளோக்கு கிடையாது. டாய்லெட் பாத்ரூம் எந்த வசதியுமே இல்லாமல் இருக்குது. பெண்கள் மதரசாவுக்கும் ஒரு இது இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு குழந்தைங்க போய் படிக்கணும்னாலும் 1.5 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்கு. இதில் நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால தான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து ஏதாவது ஒன்றும் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹைதர். நான் இங்கே 2003 நான் இங்கே வந்தது. இங்கே நான் வர்றப்போ எங்களுக்குன்னு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. ஒரு பள்ளிக்கு நாங்கள் தொழுவ போகணுனால சமயபுரம் தான் போவோம். சமயபுரத்துக்கு போகணுனால அதுக்காக பஸ்ஸுக்கு 1 மணி நேரம் நின்றுக்கிட்டு தான் நாங்கள் போயிட்டு வரோம். அப்படி போயிட்டு அந்த தொழில் எங்களுக்கு கிடைச்சாலும் இல்லை, கிடைச்சாலும் கிடைக்கும். அந்த நிலவில் தான் எங்கள் அப்படி இருக்கையில் நாங்கள் அண்ணன் மூலியமாக போய் சொல்லி அவங்க வந்தாங்க, எங்கள் ஏரியாவை பார்த்தாங்க. சில பேர் உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு இப்போ இங்கே உள்ளவங்கெல்லாம் எல்லாமே கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தொழுவன்னு கிடைச்சாக்கா எஸ்ஸா கிடைக்கும், ஃபஜ்ரு கிடைக்கும், சில நேரம் மகரிப் கிடைக்கும். அப்படிங்கிற 5 நேரம் தொழுவைங்கிறது என்னைக்குனாச்சும் ஒரு நாளைக்கு தான் நாங்கள் பார்க்க முடியும். அப்போது வந்து அந்த தொழுவைக்காக நாங்கள் என்ன செய்யறது, சில பேர்த்த நிறுத்தி வச்சு ஒரு நாளைக்கு லீவு போடுங்க, போடாதீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நாங்கள் சமாளிச்சுட்டு இருக்கோம். இதுக்காக இமாமையும் நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம். அவருக்கு எங்களால் வந்து சம்பளம் கொடுக்க முடியல. என்ன கொடுக்க முடியல, ஒரு 500 200 இல்லாட்டி ஒரு 1000 இப்படி தான் கொடுக்க முடியுது. இதை வச்சு அவரால் சாப்பிட முடியுங்களா? அவருக்கும் தாய் உள்ளங்கிறது எல்லாமே இருக்குது. அவர் என்ன செய்வார்? மதரசா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10-15 பிள்ளைங்க ஓதிக்கிட்டு இருக்காங்க. 10-15 பிள்ளைங்க ஓதிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து அவர் பாடம் நடத்திக்கிட்டு மதரசா ஓதிக்கிட்டு இருக்காரு. ஆக இப்போதைக்கு அவரை தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு வந்து இங்கே பள்ளி உருவாகணும். பள்ளி உருவாச்சுன்னா எல்லாரும் தொழுவ ஆரம்பிச்சிருவாங்க. தொழுவ ஆரம்பிச்சாக்கா இங்கே உள்ள கஷ்டங்களும் நீங்கும், அந்த பரக்கத்தும் கிடைக்கும். சைத்தான் நம்மளை விட்டு போயிடுவோம். பிள்ளைங்களாம் இல்லைங்க, நானும் எங்கள் சம்சாரம் தாங்க. இந்த பள்ளியாசலுக்கு என்னென்ன அடிப்படை வசதி? எங்களுக்கு இப்போ கூரை வீடு தான் இருக்குது பள்ளிவாசல்ல. அது கொஞ்சம் நல்லபடியாக ஒரு கட்டடமாக கட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்களுக்கு ஒரு அசரத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம்னாக்கா அவருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்.